வசிஷ்டாச்சாரியால்கிட்ட நிறைய தர்மங்கள்லாம் சிரவணம் பண்ணி இவனுக்கே வந்துருதான் எல்லாம். இன்னென்ன பாபங்கள் இன்னென்னத்தினால போகும். அஸ்வமேதம் பண்ணினா எல்லா பாபமும். ஏன் வலது கை கூடாதுன்னா வலது கையில அக்னி இருக்கான். பராக்கிரமசாலியான 4 புத்திரர்கள் உனக்கு பிறக்க போறது பாக்க ஆசீர்வாதம் பண்ற. தர்மம் பண்ணினா 1க்கு 4 பலன். அதனால 4 குழந்தை உனக்கு பிறக்க போறது. ஏன்னா அந்த நல்ல காலம் வந்தாதான் எல்லாமே ஞாபகம் வரும். மம லாலப்யமானஸ்ய புத்ரார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேனா யக்ஷ்யாமீதி மதிர்மமா. தசரத சக்கரவர்த்தி நிறைய தர்மங்கள்லாம் பண்ணி வசிஷ்டாச்சாரியால்கிட்ட நிறைய தர்மங்கள்லாம் சிரவணம் பண்ணி இவனுக்கே வந்துருதான் எல்லாம். இன்ன தர்மம் பண்ணலாமா இன்ன தர்மம் பண்ணலாமான்னு வாத்தியார்கிட்ட கேட்கணும். அவன் வாத்தியார்கிட்ட என்ன தர்மம் பண்ணணும்னே கேட்கல, நான் அஸ்வமேதம் பண்ணலான்னு நினைக்கிறேங்கிறான். ததர்த்தம் ஹயமேதேனா. எதுக்கு அஸ்வமேதம்னா புத்திரார்த்தம், ததர்த்தம் குழந்தை வேணுங்கிறதுக்காக. குழந்தை அஸ்வமேதம் பண்ணினா குழந்தை பிறக்கணும்னு உனக்கு யாரா சொன்னார்? அப்போதான் தசரதன் சொல்கிறான் எல்லா பாபமும் போயிடுங்கிறது. இன்னென்ன பாபங்கள் இன்னென்னத்தினால போகும். அஸ்வமேதம் பண்ணினா எல்லா பாபமும் போயிடும். இந்த புத்திர பிரதிபந்தகத்துக்கு என்னென்ன தோஷம் இருக்கோ எல்லாம் நிவர்த்தி ஆகிடுமே. அதனால அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு இவர் சொல்ல உடனே பார்த்தார் வசிஷ்டாச்சாரியால். கையை தூக்கினார். இடது கையை தூக்கி அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். பிராமணன் வலது கையை தூக்கி ஆசீர்வாதமே பண்ணக்கூடாது. க்ஷேமமாக இருந்து வலது கையால் சொல்லக்கூடாது, இடது கையால் தான் சொல்லணும். ஏன் வலது கையாலன்னா தலையில் கையை வைக்கிறது கூட வலது கை வைக்கக்கூடாது, இடது கையால் தான் வைக்கணும். ஏன் வலது கை கூடாதுன்னா வலது கையில் அக்னி இருக்கான். பிராமணனுடைய கையில் அக்னி. அதனால தான் வலது கையால் க்ஷேமமாறுன்னா நெருப்பு பொழியும். அதனால தான் ரிஷிகள்லாம் இடது கையை தூக்கி தான் க்ஷேமமாறு. பிராமணஸ்ய தட்சிணே ஹஸ்தே ஹோதவ்யம். வேதம் சொல்கிறது பிராமணனுடைய இடது கையில் ஹோமம் பண்ணுங்கிறது. இடது கையில் ஹோமம் பண்ணுன்னா வலது கையில் ஹோமம் பண்ணு அப்படின்னா வலது கையில் என்ன ஹோமம் பண்ண, எப்படி ஹோமம் பண்ண முடியும்? நீ தர்மம் பண்ணுறதே அவனுக்கு தானம் பண்ணுறதே வலது கையில். அது மாத்திரமில்லை, அங்கே அக்னி இருக்குது. அதுதான் சாரமாக வேதம் சொல்கிறது. அவர் இடது கையை கூப்பிட்டு சர்வதா பிராப்ஸ்யசே புத்திரான்னு சதுரஹா அமித, அவனுக்கு சமமில்லாத அமித விக்ரமானு பராக்கிரமசாலியான 4 புத்திரர்கள் உனக்கு பிறக்க போகிறது பாங்கிற ஆசீர்வாதம் பண்ணுறார். இத்தனை நாளாக குழந்தை பிறக்குமான்னு கெஞ்சின்னு இருந்தேன். எனக்கு அப்போ சொல்லலை, இப்போ சொல்கிறேலேன்னா அப்பா நீ தர்மம் பண்ணி புத்திரனை அடையணும்னு நினைக்கிறையே. தர்மம் பண்ணினா 1க்கு 4 பலன். அதனால் 4 குழந்தை உனக்கு பிறக்க போகிறது அப்படின்னு சொல்ல, இப்படி அஸ்வமேத யாகம் பண்ணிண்டே பண்ணுறதுக்கு சங்கல்பித்த நேரம் சுமந்திரன் சொல்கிறார். முன்ன சனத்குமாரர் சொல்லியிருக்கார், நீங்கள் அஸ்வமேத யாகம் பண்ணும்பொழுது விபண்டகருடைய பிள்ளையான ரிஷ்யசிருங்கரை அழிச்சுன்னு வந்து புத்திரகாமேஷ்டி யஜ்யம் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு புத்திரோத்பத்தி ஏற்பட போகிறது அப்படின்னு சனத்குமாரர் முன்ன தேவலோகத்தில் சொல்லிட்டு இருந்தார். அந்த வழியாக போன நான் கேட்டேன். அதை உங்கள்கிட்ட இப்போ ஞாபகப்படுத்துகிறேன்னா, ஏண்டா இவ்வளவு நாளாக ஏண்டா சொல்லலைன்னார். மறந்து போச்சுன்னா, அது முன்னாடியே சொல்லியிருந்தால் கவலைப்படாமல் இருந்துருப்பணும்னு 60,000 வருஷமாக. ஏன்னா அந்த நல்ல காலம் வந்தால் தான் எல்லாமே ஞாபகம் வரும். அவர் இப்படி சொன்ன உடனே ரிஷ்யசிங்கரை அழிச்சுன்னு வந்து புத்திரகாமேஷ்டி யாகமும் பண்ண. அதுவும் எப்படி யாகம் நடந்தது? அன்னகூட்டாச்ச பாவ அனிஷம் புஞ்சமானாம் ந திருப்திருபலப்யதே தீயதாம் தீயதாவன்னம் வாசாம். தசரத சக்கரவர்த்தி சொல்கிறான், அவனுக்கு நிறைய கொடுங்கோங்கிறான். எத்தனை பேர் எப்போது சாப்பிட்டு இருந்தாலும் எனக்கு போருங்கிற எண்ணமே வரமாட்டேங்கிறது. இதெல்லாம் யாருக்குன்னா அப்படி ஜென்ம ஜென்மமாக கொடுத்துருக்கணும். அவளுக்கு தான் இந்த குணங்கள்லாம் வரும். எத்தனை பேர் நிறையா பேர் சாப்பிடணும், நிறையா பேருக்கு கொடுக்கணும். இது மாதிரி எண்ணங்களை கொடுத்துட்டே இருக்கும்போது மூஞ்சி மாறி போய்டும் சில பேருக்கு. இங்கே டப்பா குறைய எள்ளுங்குள்ளே வெடிக்க ஆரம்பிச்சிடும்.
அது மாதிரி இல்லாமல் கொடுக்க கொடுக்க அவன் சொல்கிறான், நத்ருப்திகி உபலப்யதே, எனக்கு போரும்னே தோண மாட்டேங்கிறது, நிறைய கொடுங்கோ, தீயதாம் தீயதாம், நிறைய சாப்பாடு போடுங்கோ, நிறையா வேஷ்டி கொடுங்கோ, என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுங்க. அப்படி சித்தம் பண்ணிவிட்டு ஆரம்பித்தா யாகம் நடக்கிறது. எப்படி யாகம் நடக்கிறது? அன்னகூட்டாச்ச பகவா, மலை மாதிரி சாதமா, அன்ன பர்வதோபமா, மலை மாதிரி சாதம் குமிச்சிருக்கு. மலை மாதிரி சாதம் குமிச்சிருக்குன்னா இதை குமிக்கிறதுக்கு 4 நாள் ஆகுமணும். அது சித்தஸ்ய விதிவத்ததா திவசே திவசே தத், பழையது இல்லது, நேத்தி சாதம் இல்லை, அன்னன்னைக்கு புதுசு. திவசே அன்னன்னைக்கு மலை மாதிரி குமிச்சு அன்னன்னைக்கு சாப்பாடு தீர்ந்து போய்டுறது. திவசே திவசே தத்ர, அன்னன்னைக்கு புதுசு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.